ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஜாலர் மூர்த்தபா, தஞ்சாவூர், கும்பகோணம், கீழக்கரை, நாகூர் ஸ்பெஷல் ஜாலர் மூர்த்தபா. ஸோ இது வந்து இஸ்லாமியர்கள் வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நல்ல அருமையான சூப்பரான இந்த ஜாலர் மூர்த்தபா நான் இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அருமையான இந்த ஜாலர் மூர்த்தபா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம். அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் இதை நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று சாப்பிட்டாலே ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாலர் மூர்த்தபா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலர் மூர்த்தபா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சிக்கனு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை நம்ம இதில் போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மட்டனு இல்லை முட்டை பொடி மசாலா செஞ்சு போடலாம். அப்படி நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடபிள்ஸ் எது வேணாலும், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேப்சிகம், எது வேணாலும், எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பண்ணுறேன். இதிலே நீங்கள் பீஃப் சாப்பிட்றவங்க பீஃப் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லியும் புதினாவும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக பெருஞ்சீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா இந்த மசாலா இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை போட்டு சிக்கனை நல்லா வதக்கணும். இப்போ இதுலேருந்து சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே இந்த சிக்கன் வேகணும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இது இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்துக்கணும். தண்ணி சொட்டு கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஜாலர் அப்பம் பண்ணலாம். அப்பம் மாவு கரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட தேங்காய் பால் இப்போதைக்கு இந்த அளவு ஊற்றிக்கலாம். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி ஆப்ஷன் தான். கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால், கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் வீடியோவுக்குன்னு. இப்போ இதோட 1 கப்பு கோதுமை மாவு. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு அப்பம் தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. பொதுவாக இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. ஸோ மைதா மாவுக்கு பதிலாக நான் கோதுமை மாவில் செய்கிறேன். கோதுமை மாவுலேயே நல்லா வரும், சூப்பராக வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். பட் இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இதில் நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இந்த மிக்சியில் அடிக்கிறதுக்கு எதுக்காகனா நம்ம கையால் கூட இதை அடிச்சிக்கலாம். ஆனால் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு
லிக்விடான, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த கரண்டியை திருப்பி பிடிச்சி இந்த ஸ்பூனை இப்படி பண்ணால் இந்த அளவுக்கு வரணும். இதுதான் இதோட கரெக்டான பதம். இந்த பதத்துலேயே நீங்கள் இந்த மாவை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம மறுபடியும் கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட, இந்த கட்டிகள் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த அப்பம் பிழிகிற கேன்லேருந்து வராது. அவ்வளோதான் பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஊற்றும் போது இதெல்லாம் அந்த துளையில் வந்து மாட்டிச்சுன்னா ஹோலில் நமக்கு அந்த மாவு கரெக்டாக வடியாது. இப்போது ஜாலர் அப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கேன் வந்து கடைங்களில் விற்கும். ஸோ இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற கேனு, கேச்சப்பு இதுக்கெல்லாம். பட் நான் வந்து இந்த அப்பம் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இதுலேயே 3, 5 இல்லை 1 வச்சுருக்கோம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலன்னா வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த அப்பம் செய்யலாம். நான் இப்போ இந்த கேனில் உங்களுக்கு இந்த அப்பம் செஞ்சு காட்டுறேன். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெய்யோ எண்ணெயோ ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸோ கல் நல்லா காஞ்சதும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ இந்த அப்பத்தை நம்ம ஊற்றலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஒரு 2-3 செகண்ட்லேயே அப்போ நல்லா ரெடி ஆகிடும். ஸோ சூப்பரான ஜாலர் அப்பம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து நாகூர் ஸ்பெஷலு. நாகூர் சைடில், கீழக்கரை சைட்லலாம் ஃபேமஸான ஒரு முஸ்லீம் வீட்டு ஸ்நாக்ஸு ரெசிபி இது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் மைதா மாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். மைதா மாவை விட கோதுமை மாவில் செய்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஈஸியாக இப்படி எடுத்துடலாம். மடிச்செல்லாம் போட தேவையில்லை, அப்படியே எடுத்து அப்படியே வைங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ மறுபடியும் நெய் தடவிட்டு அவ்வளோதான். இது பார்க்க இந்த மாதிரி ஜாலர் ஆட்டம் இருக்கா, அதால தான் இதுக்கு பேர் ஜாலர் அப்பம்னு வந்துச்சு. ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஜாலர் அப்பம்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இந்த ஜாலர் அப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒரு 2-3 உங்களுக்கு எத்தனை வைக்கணும்னு அடுக்கி வைக்கணும்னு விருப்பமோ அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 ஜாலர் அப்பம் எடுத்து செய்ய போகிறேன். 3 அப்பம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டப்பிங் இதில் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிங்க ஸ்டப்பிங்கை. இப்போ இதை ஒன்றா இந்த 4 சைடும் இந்த மாதிரி மடக்கணும்.
4 சைடும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடிக்கிக்கிங்க. அடுப்பில் தவா வச்சுக்கிங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக ஊற்றினா போதும். நெய் இல்லாட்டி எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கிங்க. அடுப்பு சிம்லே இருக்கணும். இப்போது இந்த அப்பம் இதில் வச்சுடுங்க. இது மேலே முட்டை ஒன்று அடித்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பம் பிரிஞ்சியும் வராது. அவ்வளோதான். 2 சைடும் நீங்கள் வாட்டி எடுத்தீங்கன்னா ஜாலர் முர்த்தபா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பரான நல்ல ஈவினிங் டைம்லேயும் சரி, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இல்லை நைட்டு நீங்கள் வந்து டின்னருக்கும் சரி இது எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டான இந்த அப்போ வந்து சூப்பரான நாகூர் ஸ்பெஷல் ஜாலர் முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோடு உங்களை இன்னைக்கு வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.